மருதுநாயகம் தாங்க. அந்த மருதுநாயகத்திலிருந்து வந்த இந்த ஒரு கிளிப்பிங்கை பாருங்க. இதுவும் மகேஷ் பாபு வர்ற கிளிப்பிங்கும் ஏறத்தாழ ஒன்று தான். என்ன அந்த கையில் சூலாயுதம் மட்டும்தான் மிஸ்ஸிங். மகேஷ் பாபு ஆக்டிங்லையும் உலகநாயகன் ஆக்டிங்கையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுல யாரோடைய ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மகேஷ் பாபுவா உலகநாயகன் கமலஹாசனா அப்படிங்கிறத மறக்காம அப்படியே தட்டி விட்டு போயிருங்க. இன்னும் சிம்பிளா வச்சுக்குவோம். கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஹார்ட் போட்டிங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன், ப்ளூ ஹார்ட் போட்டிங்கன்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு. யாரோடைய ஆக்டிங் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த எஸ் ராஜமௌலியோடைய டீசர் அப்டேட் வந்துருச்சு. ராஜமௌலி மகேஷ் பாபு காம்பினேஷன் அப்படிங்கிறனால இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக தான் இருக்கு. அதுக்கு காரணம் பாகுபலி 1 and 2 RRR படங்கள் வேர்ல்டு வைடா பெரிய லெவலுக்கு ரீச் ஆனது. அது மட்டும் இல்லாமல் ஈகா, அதாவது தமிழில் நானின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த படம் மகதீராவிலிருந்து இவர் டைரக்ட் பண்ண எல்லா படமுமே சூப்பர் ஹிட் ஆன படம். இவர் ராஜமௌலி டைரக்ட் பண்ணி தமிழில் டைரக்டாகவே டப் பண்ணி மகதீராவிலிருந்து எல்லா படமுமே வரிசையாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேலே தெலுங்குலேருந்து காப்பிரைட் வாங்கி தமிழில் ரீமேக் பண்ணல. ஆனால் இவர் தயாரித்த முதல் படம், 2வது படம், சில படங்கள் தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. ராஜமௌலியோட முதல் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் 1. அதில் ஹீரோ யாருன்னா என்டிஆர் தான். இந்த படம் தெலுங்குல வேற லெவல் ஹிட்டு. ஆனால் அதை அப்படியே தமிழில் நடிக்கும்போது நம்ம கட்டப்பாவோட பையன் சிபிராஜ் நடிச்சதுங்க. அதாவது சத்யராஜோட பையன் சிபிராஜ் நடித்த ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படம் தமிழில் ஆனால் பெருசாக போகல, தெலுங்குல வேற லெவல் ஹிட்டு. எஸ் ராஜமௌலி 10க்கு மேலே படங்களை இயக்கியிருந்தாலும் மகேஷ் பாபுவை வச்சு இயக்கலை. ஏன்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது மகேஷ் பாபு. ஆக்சுவலாக தமிழில் சொல்ல போனோம் அப்படின்னா தமிழில் தளபதினு அவளை சொல்லியிருக்கணும். ஏன்னா நம்ம தளபதி விஜய் நடித்த முக்காவாசி படம் மகேஷ் பாபுவோட தான் இருக்கும். எக்ஸாம்பிளாக சொல்ல போனோம்னா சூப்பர் ஹிட்டான கில்லி, போக்கிரி இது எல்லாமே மகேஷ் பாபு தெலுங்கில் நடித்ததுக்கப்புறம் தமிழில் டப் பண்ண படம். கொஞ்சம் சினிமா இண்டஸ்ட்ரி வளர்ந்ததுக்கு அப்புறமே தெலுங்குலேருந்து டப் பண்ணி தமிழுக்கு, தமிழ்லேருந்து டப் பண்ணி தெலுங்குக்கு அப்படிங்கிற கான்செப்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் கைதி இந்த மாதிரியான படங்கள் இன்னும் டப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த நிலைமையும் இனி வர்ற காலங்களில் மாறும் தான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் ஒரு ஃபேஸ் அப்படின்னா அது இந்தியா ஃபுல்லாக இல்லை, உலகம் ஃபுல்லாகவே தெரிய ஆரம்பிச்சிருது. அப்படிங்கிறப்ப இன்னொரு லாங்குவேஜில் இன்னொரு ஹீரோ டப் பண்ணி எடுத்த படத்தை அப்படியே வேற ஒரு லாங்குவேஜில் சூப்பர் ஹிட் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே இனிமேட்டு ரேராக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா சின்ன பட்ஜெட்டில் வர்ற படத்தை பெரிய ஹீரோ காப்பி அடித்தா, காப்பி இல்லைங்க ரீமேக் பண்ணால் வேறு லெவலில் இருக்கலாம். ஏன்னா ரீமேக் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிறத விட பெட்டராக பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நிறையா இருக்குது. பாகுபலி இந்த மாதிரியான படங்களை கண்டிப்பாக ரீமேக்கே பண்ண முடியாது. ஏன்னா வேர்ல்டு வைல்டு எல்லா லாங்குவேஜ்லேயுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்படி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மிக முக்கியமான எஸ் ராஜமௌலியும் மகேஷ் பாபும் காம்போல வர்றது இல்லாம வில்லன் யாரு அப்படின்னா பிருத்திவிராஜோட பெர்ஃபார்மன்ஸை நினைச்சே பார்க்க முடியாது. இந்த கேரக்டர்ல அப்படியே வாழ்ந்துடுவாருங்க. அந்த லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அதனால இன்னும் வேற லெவல்ல எதிர்பார்த்தாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் பாகுபலி 1 பார்த்ததுக்கப்புறம் பாகுபலி 2 பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது அதை விட ஃபுல்ஃபில் ஆன அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்த RRரும் சூப்பராக இருந்தது. ஆனால் அதே சமயம் தமிழில் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வருத்தம் தான். ஏன்னா பொன்னியின் செல்வன் 1ல் கடைசியில் பொன்னியின் செல்வன் 2 வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு எதிர்பார்ப்பை தூண்டுச்சு. ஆனால் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை. தெலுங்குல எஸ் ராஜமௌலின்னா தமிழில் நம்ம சங்கர், அவருடைய சமீபத்திய படங்களும் பெருசாக ரீச் ஆகாமல் இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில தான் இந்த படத்தோடைய டீசர் வந்திருக்கு. அதாவது ஒரே ஒரு மோஷன் போஸ்டர் மட்டும்தான் ரிலீஸ். படத்தோட டைட்டில் பேரை வாரணாசின்னு வச்சிருக்காங்க. இதனால டெஃபினட்டாக நார்த் இந்தியாவில் வேற லெவலுக்கு ரீச் ஆகும். வேர்ல்டு வைல்டுமே கதை இல்லைனாலும் அதை கிராஃபிக்ஸ்லையும் ஸ்க்ரீன் பிளேலையும் மிரட்டும் போது டோட்டலாக வேற லெவலில் இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த டீசர் ரிலீஸ் ஆனோடனே மகேஷ் பாபு ஒரு மாட்டு மேலே வராருங்க. இந்த போஸை பார்த்த உடனே அப்படியே எனக்கு வந்த ஒரே ஒரு ஞாபகம், நம்ம உலகநாயகன் கைவிட்ட படம் மருதுநாயகன் தாங்க. அந்த மருதுநாயகத்திலிருந்து வந்த இந்த ஒரு கிளிப்பிங்கை பாருங்க. இதுவும் மகேஷ் பாபு வர்ற கிளிப்பிங்கும் ஏறத்தாழ ஒன்று தான். என்ன அந்த கையில் சூலாயுதம் மட்டும்தான் மிஸ்ஸிங். மகேஷ் பாபு ஆக்டிங்லையும் உலகநாயகன் ஆக்டிங்கையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுல யாரோடைய ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத
மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மகேஷ் பாபுவா உலகநாயகன் கமலஹாசனா அப்படிங்கிறத மறக்காம அப்படியே தட்டி விட்டு போயிருங்க. இன்னும் சிம்பிளாக வச்சுக்குவோம். கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஹார்ட் போட்டிங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன், ப்ளூ ஹார்ட் போட்டிங்கன்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு. யாரோடைய ஆக்டிங் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் இந்த ஒப்பீடு அந்த ஒரு சீன் சேமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான் பண்ணியிருக்கோம். நம்ம உலகநாயகன் ஆண்டவரோட மற்ற யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சினிமான்னு சொன்னாவே எல்லா டெக்னாலஜியும் ஃபஸ்ட்டு கொண்டு வர்றவர் கமலஹாசனாக தான் இருப்பார். ஏன்னா ஒரு விவசாயிக்கு பணம் கிடைச்சா அந்த விவசாயி என்ன பண்ணுவான்னா இன்னும் 1 ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணணும்னு தான் பார்ப்பான். அதே மாதிரி தான் கமலஹாசன் பணம் கிடைச்சா இன்னொரு படம் எடுக்கணும் அப்படின்னு அர்ப்பணம் பண்ணவர், சமர்ப்பித்தவர்னு சொல்லலாங்க. அந்த லெவலுக்கு சினிமா ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓடுங்கிற அளவுக்கு வேற லெவல் சம்பவங்களை பண்ணக்கூடியவர் அப்படின்னா நம்ம கமலஹாசன் தான். இந்த படத்தில் ஹீரோயினா பிரியங்கா சோப்ரா நடிக்கிறாங்க. எல்லாத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்குமே வேற லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கதை ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே உருவானதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது மாதிரி இருக்குது. அதாவது பிசி 7200 அப்படிங்கிற டைம் லைன்லேருந்து டீசர் மோஷன் ஆகுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவலாகவும் டெஃபினட்டாக நிறையா விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. டீசர் முழுக்க 90% சிஜே ஒர்க்காகவும் அனிமேஷன் ஒர்க்காகவும் தான் இருக்குது. ஏன்னா பிரபஞ்சம் எப்படி உருவானுச்சு, அந்த பிரபஞ்சத்தில் எப்படி பஞ்சபூதங்கள் உருவாகுது, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி பஞ்சபூதங்களுடைய தோற்றத்தை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிலத்தில் மிருகங்கள் வாழ்கிறதுலேருந்து கரண்ட் டைம் லைனுக்கு வர்றது மாதிரி அப்படியே இந்த டீசர் ஃபுல்லாகவே வந்திருக்கு. இந்த டீசரில் 10% தான் மகேஷ் பாபுவோடைய ஆக்டிங் இருந்தாலும் அது வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பெர்ஃபார்மன்ஸை காட்டிலும் சமீபத்தில் வரக்கூடிய படங்களில் நிறையவே வெரைட்டிஸாக அவருடைய ஆக்டிங் ஸ்கில் இன்னும் வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்படி பார்த்தாலும் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் தான். ஏன்னா 2027 தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத டீசர்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. 2027 மார்ச்சில் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படியும் இன்னும் ஏறத்தாழ 1.5 வருஷம் இருக்குது. படம் எப்படி வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி வாரணாசி அப்படின்னு டைட்டில் வச்சதுனால சிவன் பேஸ் பண்ண ஸ்டோரியாக இருக்கலாம். இதுவரைக்கும் விஷ்ணுவோடைய அவதாரங்களை பேஸ் பண்ணி தான் நிறையா ஸ்டோரிஸ் வந்திருக்கு. மகாபாரதத்திலிருந்து ராமாயணம் அப்படிங்கிற புராண கதைகளையும் பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்க. இந்த கதை சிவனை பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா சூலாயுதத்தை கையில் வச்சிருக்கனால முழுக்க சிவனை பேஸ் பண்ண ஒரு கான்செப்டாகவும் இருக்கலாம். கான்செப்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் படத்தோடைய பிரம்மாண்டம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் படம் எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.